கார்த்திகை மாதமானது முருகனுக்கு உண்டான மாதம். அன்று சஷ்டி திதி வரும் பொழுது சஷ்டி விரதம் இருப்பது மனிதனை மனிதனாக மாற்றும். இது முருகனுக்கு மிகவும் உகந்தது. இந்த திதியை குமார சஷ்டி, சுப்பிரமணிய சஷ்டி என்றும் சொல்லுவார்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் வரதில்ல. அன்னைக்கு நாம முருகனுக்கு தாமரப்பூ வைத்தோ அல்லது சம்மங்கி வைத்தோ அல்லது கடம்பப்பூ வைத்தோ வழிபாடு செய்யலாம். நம்ம சொல்லுவோம் கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி உங்களுக்கு சோம்பலா இருக்கு, எதுவுமே நடக்கல அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எப்படின்னு 3 முறை சொல்லிட்டு காலையில் நீங்க எந்திரிச்சாவே ஒரு வாரம் சொல்லி பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சஷ்டி விரதம் நாம் மேற்கொள்வதால் வினைகள் அகலுகிறது, எண்ணங்களில் காரியங்கள் கைகூடுது. இராணுவத்துறையில் இருப்பவர்கள், போலீஸ் துறையில் இருப்பவர்கள், விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள், மரம் வியாபாரம் செய்பவர்கள், இந்த கார்பெண்டர் ஒர்க் பண்றவங்க, இவர்கள் முடிந்தால் சற்று விரதம் இருந்து முருகனை சஷ்டி விரதம் இருந்து இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்க கடைபிடிக்கப்பட்டால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். கண்டிப்பாக. எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், 48 நாள்லாம் விரதம் இருப்போம், அதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு முறை வளரபிறல வரக்கூடிய அந்த சஷ்டி திதியை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இராணுவத்துறையா இருக்கட்டும், உங்களுக்கு இன்னும் பலம் அதிகம் கூடும், தோல்விகள் குறையும், பயம் குறையும். செய்து பார்ப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ.